லட்சுமி பாட்டி வயது 65, அன்பான கிராமத்து பாட்டி. கிராம சாலையோரத்தில் ஒரு சின்ன இட்லி தோசை கடை நடத்துகிறார். கிராமத்து காலை காலை சூரியன் மெதுவாக எழுகிறது. லட்சுமி பாட்டி தனது சின்ன கடையை திறக்கிறார். அவள் மனசுக்குள், சின்ன கடையா இருந்தாலும் மனசு பெரியதா இருக்கணும். பாட்டியின் சமையல் இட்லி மாவை எடுத்து தோசைகள் சூடாக்கி சாம்பார் கிளறுகிறார். ஒரு கரண்டி சாம்பார் சுவைத்து வீட்டு சுவை இருக்கணும் என்று சொல்கிறார். பள்ளி குழந்தைகள், பள்ளிக்கு போகும் குழந்தைகள் ஓடி வருகிறார்கள். பாட்டி, ஒரு தோசை. பாட்டி சிரித்துக்கொண்டே அதிக சட்னி வைத்து தருகிறார். நல்லா படிங்கடா. முதியவர் வருகை. ஒரு ஏழை முதியவர் கடை அருகே நிற்கிறார். லட்சுமி பாட்டி கவனித்து, தாத்தா வாங்க சாப்பிடுங்க. அவர், காசு இல்லம்மா. பசிக்கு விலை இல்லை. பாட்டி சிரித்து கொண்டு சொல்கிறார், பசிக்கு காசு வேண்டாம். இட்லி சாம்பார் வைத்து தருகிறார். முதியவர் கண்களில் கண்ணீர். கிராம மக்களின் பார்வை இதை காணும். மக்கள் மனசு நெகிழ்கிறது. சிலர் தெரியாமல் அதிக காசு வைத்து செல்கிறார்கள். பாட்டி இன்னும் சேவை செய்யவே பிஸி. மாலை நேரம் கடை மூடும் போது பாட்டி காசு எண்ணுகிறார். இன்றைக்கு அதிகம். அவள் மெதுவாக சிரிக்கிறார். வானத்தை பார்த்து பாட்டி சொல்கிறார், பெரிய ஹோட்டல் சாப்பாடு விற்கும். கிராமத்து பாட்டி அன்பை பரிமாறுவாள்.